ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரத்த சரி பொங்கல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ரத்த சரி அரிசியை ஓவன் நைட்டு நல்லா ஊற வச்சிட்டேன். நான் இப்போ ஒரு 1 ஹவராக தான் இது மூணு டால் ஊறிடுது. ஸோ ஆஸ் யூஸ்வல் சேம் பொங்கல் கான்செப்டில் தான் பண்ண போகிறேன். ஓகே, லெட்ஸ் சீ த ப்ராசஸ். ரத்த சரி அரிசிக்கு 1/4 கப்பு மூணு டால். இதுக்கு ரத்த சரி அரிசிக்கு 1 கப்புக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றினா தான் ஈக்குவல் ரேஷியோவுக்கு நம்ம வெந்து நல்லா மலர்ந்து வரும். அதே மாதிரி இந்த அரிசி கொஞ்சம் வேவத்துக்கு டைம் ஆகிறதுனால நம்ம 5 விசில் வரையும் நம்ம விடலாம். 5 to 7 விசில் விட்டால் நல்லா வெந்து மலையுது. ஆல்ரெடி ஓவர் நைட் சோக் ஆகிறதுனால நம்ம 7 விசில் விட்டால் நல்லா வெந்து இருக்கும். அண்ட் தென் 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இதுக்கு, இந்த வெண்பொங்கலுக்காக. ஓகே, டைம் வச்சு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, விருப்பப்பட்டா இஞ்சி. நம்ம ஆல்ரெடி இஞ்சி அதில் போட்டுப்போம். அப்படி போடலன்னா இதில் கூட போட்டு கோசராக அரைக்கணும். கோசா அரைச்சி போட்டு சாப்பிட்டு பிறகு டேஸ்ட் செம்மையாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா போட்டுங்க. இதுதான் ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்கும். இதுதான் சூடு ஆற இருக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். தாளிச்சும் கொட்டியாச்சு. அந்த கொத்தமல்லியும் பச்சை மிளகோட ஃப்ளேவர் செமையாகுது. நானும் இதுமாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள். எம்மியான ஹெல்த்தியான பொங்கல், ரத்த சளி பொங்கல் இஸ் ரெடி. ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.